10th max example 1.19 பார்க்குறோம். find f of g and g of f ன்னு சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of x ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, g of x ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? f of g, g of f. ஃபஸ்ட்டு f of g எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், f of g கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இந்த f பக்கத்தில் 0 இருக்கு இல்லையா, இதை காம்போசிட்னு சொல்லுவாங்க, f காம்போசிட் ஜின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா f of ஜின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இந்த f of ஜியில் இந்த 0வை நம்ம போடாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த g இருக்கு இல்லையா, இந்த இடத்துல g of x அப்படின்னு எழுதணும். ஓகே, நம்ம என்ன எழுதியிருக்கோம்? இந்த ஜின்றத f of ஜின்றத f of, அதான் இந்த ப்ராக்கெட், பெரிய ப்ராக்கெட் போட்டு இந்த ஜிக்கு பதில் g of xன்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டோம். இப்போது இந்த g of xக்குன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் g of xோட வேல்யூ. அதை எடுத்து இப்போ உள்ளே எழுத போகிறோம். g of xல என்ன கொடுத்துருக்காங்க? x² - 2. இதுதான் f of g. என்ன பண்ணியிருக்கோம்? f of gன்றதை இந்த gக்கு பதில் g of x அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த g of xக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க x² - 2. அதை எடுத்து g of x தூக்கிட்டு அதுக்கு பதில் x² - 2ன்னு எழுதியிருக்கோம். ஓகே, இப்போது நமக்கு மேலே என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். f of x equal to, இப்போ ஃபங்க்ஷன் f of x is equal to 2x plus 1. இப்போ f of x² - 2வை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த x இருக்க இடத்துல என்ன இருக்குது? x² - 2 இருக்குது. அப்போது இங்கே எக்ஸுக்கு தூக்கிட்டு, இந்த எக்ஸை தூக்கிட்டு இந்த எக்ஸுக்கு பதில் இந்த வேல்யூவை நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2 எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன எழுத போகிறோம்? x² - 2. இந்த ஆஸ் யூஷுவல் பக்கத்தில் இருக்க இந்த +1 அப்படியே வந்துடும். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ் இங்கே f of x இருக்கு இல்லையா, இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல இந்த இடத்துல என்ன இருக்குது? x² - 2 இருக்குது. அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸை மட்டும் தூக்கிட்டு எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன எழுதுகிறோம்? x² - 2 அப்படிங்கிறத நம்ம எழுதுகிறோம். ஓகே, அவ்வளோதான். இதில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்தால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2வை வந்து உள்ளே கொண்டு போக போகிறோம். இப்போ 2வால் இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2x² கிடைக்கும். இந்த 2வை வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ -4ன்னு கிடைக்கும். 2 × 2 4. அப்போ -4. இந்த +1 அப்படியே வந்துடும். இப்போ லைக் டேர்ம்ஸ் எதெல்லாம்? இதில் -4ம் 1ம். இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2x² -4லேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா -3. இப்போ f of gயோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 2x² - 3. இப்படி தான் நம்ம செய்யணும். f of gயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? g of fோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, g of f. இப்போ இந்த 0 இந்த ஓவை தூக்கிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன எழுத போகிறோம்? g of, இந்த fன்றதை எப்படி எழுத போகிறோம்? f of x. ஓகே, இதுக்கு ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்க போகிறோம். ஓகே, இப்போது இந்த f of xக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அது என்னது? இதுதான் 2x + 1. அதை இந்த இடத்துல எழுத போகிறோம். அப்போ g of f of xோட வேல்யூ என்னது? இந்த f of xன்றதை தூக்கிட்டு அதுக்கு பதில் 2x + 1 அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம். ஏற்கனவே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? g of x என்ன கொடுத்துருக்காங்க? g of x is equal to x² - 2. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? g of 2x + 1 கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த x இருக்கு இல்லையா, இதை தூக்கிட்டு இதை நம்ம போட போகிறோம். அப்போ இங்கே x இருக்க இடத்துல என்ன எழுதணும்? இந்த வேல்யூவை நம்ம எழுதணும். 2x + 1 the whole square - 2. ஓகே, என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இந்த இடத்துல? எக்ஸுக்கு பதில் இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 2x + 1ன்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குது? அப்படி எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா, a + b the whole squared ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலாவில் நம்ம எப்படி எழுதணும்? a² + 2ab + b² அப்படின்னு நம்ம எழுதணும். இப்போ இந்த இடத்துல a அப்படிங்கிறது 2x. அப்போ 2x the whole squared. ஓகே,
a ஸ்கொயர்ன்றது நம்ம எப்படி எழுதணும் 2x the whole square 2x xக்கு மட்டும் ஸ்கொயர் போடக்கூடாது 2x the whole squareன்னு போடணும் ப்ளஸ் 2x aன்றது 2x bன்றது 1 இப்படிதானே இதுதானே a இது b அப்போ 2 into 2x plus 1 plus bன்றது என்னது 1 ஸ்கொயர்டு இப்போ as usual இந்த மைனஸ் 2ங்கிறது அப்படியே இங்கே வந்துடும் ஓகே இப்போ நம்ம இந்த ஸ்கொயரை நம்ம வந்து இந்த ஸ்கொயரை வந்து நம்ம உள்ளே கொண்டு வரணும்னா என்ன பண்ணோம் 2வையும் ஸ்கொயர் பண்ணால் 4 எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் 4x ஸ்கொயர் ப்ளஸ் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 2 into 2xன்றது 4x 4x into 1ன்றது 4x தான் 4x ப்ளஸ் 1 மைனஸ் 2 ஓகே இப்போ இதில் லைக் டேர்ம்ஸ்ன்றது என்னது 1ம் இந்த 2ம் தான் அப்போ அதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் மைனஸ் 1 இப்போ மைனஸ் 2லேருந்து 1 போச்சுன்னா என்ன கிடைக்கும் மைனஸ் 1 இது என்னன்னு நம்ம சொல்லுவோம் g of f அப்போ g of f is equal to 4x squared plus 4x minus 1 அவ்வளோதான் இந்த சம் இப்போ இதில் நம்ம நல்லா கொஞ்சம் புக்கில் எக்ஸாம்பிள் சம் தானே பார்க்குறோம் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of s is not equal to g of fன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கரெக்டு தானே f of fல f of gன்றோட வேல்யூ இதுதான் f of gயும் g of fவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ஈக்குவல் அப்போ எழுதிக்கலாம் f of g is not equal to g of f இது கொஸ்டினில் ஒன்றும் கேட்கல ஆனால் புக்கில் வந்து இதை வந்து நோட் பண்ணி போட்டிருக்காங்க ஓகே எக்ஸாம்பிள் நம்ம இந்த சம் பார்க்கும்போது புக்கில் வந்து நோட் பண்ணுங்கள் பாருங்கள் f of gயும் g of fவும் ஈக்குவலாக இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளும் அதை தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் இந்த சம் இனிமேல் நம்ம அடுத்து எக்ஸாம்பிள் 1.20 வந்து நம்ம பார்க்கலாம்